சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தற்போது தீர்ப்பு வெளியாகவிருக்கிறது. வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் மதுரை கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தற்போது குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் மதுரை கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றனர். 2020ஆம் ஆண்டு ஊரடங்கு உத்தரவு அமலில் இருந்த நிலையில் மொபைல் போன் கடையை திறந்து வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு தந்தை மகன் இருவரும் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு இருவரும் லாக்அப் டெத் செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது. மேலும் இது சிபிஐ, சிஐடி போன்ற முக்கிய துறைகளின் விசாரணைக்குட்படுத்தப்பட்டு தற்போது இன்று தீர்ப்பு வெளியாகவிருக்கிறது. வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கின்றனர். இன்னும் சில நிமிடங்களில் நீதிபதி முத்துக்குமரன் தீர்ப்பை வாசிக்க இருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தலைமை காவலர் முருகன் உள்ளிட்ட 9 பேர் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கின்றனர். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் இன்னும் சில நிமிடங்களில் தீர்ப்பு வரவிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் மதுரை கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கின்றனர். இன்னும் சில நிமிடங்களில் நீதிபதி முத்துக்குமரன் தீர்ப்பை வாசிக்கவிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் மதுரை கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கின்றனர். இன்னும் சில நிமிடங்களில் நீதிபதி முத்துக்குமரன் தீர்ப்பை வாசிக்கவிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். காவலர்கள் முத்துராஜா, செல்லத்துறை, தாமஸ், பிரான்சிஸ், வெயில்முத்து நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்திருக்கிறோம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் மதுரை கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கின்றனர். இன்னும் சில நிமிடங்களில் நீதிபதி முத்துக்குமரன் தீர்ப்பை வாசிக்கவிருக்கிறார்.